கடவுளருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அடியேன் ஜோதிரத்னா ராம் சென்னையிலிருந்து. சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய 20/12/2023 அன்றைக்கி தொடங்கி 20/2/2026 இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றாரு. ஆக்சுவலாக சனிப்பெயர்ச்சி இந்த காலகட்டம் தான். இப்போது சனி பகவான் கர்மக்காரகன், நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார். எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் சனி பகவானை உணரணும், சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சுருக்கோம், பிராப்தம், சஞ்சிதம், ஆகாமியம், இந்த 3 கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா, இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம், காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம். சனி பகவான் பார்த்திங்கன்னா பொதுவாக தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார். யாரெல்லாம் கெடுபலன்கள், அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் என்றைக்குமே விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுபலன்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றம், முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறது, அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம கவனிச்சிக்கிறோமோ, நமக்கு கீழே இருக்காங்க, அதாவது பாமர மக்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கள்ட்டெல்லாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து. அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான். எல்லாருக்குமே ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும், உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் கெடுபலன்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் நம்ம இந்த மேஷராசிக்கும் விருச்சிக ராசி, இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கும்ப சனி என்றைக்குமே கொட்டி கொடுப்பார், அதாவது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம. அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை. கும்பராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கும்பராசிக்கு ஜென்ம சனின்னு சொல்லுவோம். ஜென்ம சனி ஆக்சுவலாக இப்போ தான் சனி பெயர்ச்சி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் சனி பகவான் பிரயாணிக்கிறார். சனி பகவான் ஆட்சி ஸ்தானத்திலிருந்து மூணாம் இடத்தை பார்க்கிறார். தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் களத்திரம், நட்பின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், பொது ஜன தொடர்பு, இதெல்லாம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்தபடியாக 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், தாயாருடைய, அதாவது கணவன் மனைவி, களத்திரத்தினுடைய மாமியார், களத்திரத்தினுடைய தாயார் ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3, 7, 10 இந்த 3 இடத்தையும் சனி பகவான் உங்களுக்கு பார்க்குறார். ஜென்ம சனி அப்படின்னா பொதுவாக நீங்கள் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது அவசியம் கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம். இப்போது ஜென்ம சனி வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் பயப்படணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயப்படவே வேண்டாம். உணரணும், சனி பகவானே உணரணும். பிராப்தம், சஞ்சிதம், ஆகாமியம், சஞ்சிதத்திலையும் பிராப்தத்திலையும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பிராப்த கர்மா என்ன, சஞ்சித கர்மா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஆகாமிய கர்மா நம்ம கையில் தான் இருக்குது. ஆகாமிய கர்மானா இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய வினைகளை பொறுத்து நல்ல கர்மாக்களும் கெட்ட கர்மாக்களும் நமக்கு சேரும். அதை நிர்ணயம் செய்யக்கூடிய, அதை எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. அதற்கான காலகட்டம் ஜென்ம சனி, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இந்த சனியெல்லாம். இப்போ உங்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பொதுவாகவே பொருளாதார முன்னேற்றத்தை தருவார். எதிர்பாராத தன வரவுங்கிறது உங்களுக்கு உண்டு. ஆனால் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த வருமானம் எதனால் வந்தது, இந்த வருமானத்தில் தான் நமக்கு என்ன ஆதாயம், பின்னால் இதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய முயற்சிகள் மேம்பட வேண்டும்.
மந்தத்தன்மை, முயற்சியில் ஒரு மந்தத்தன்மை, தைரிய குறைபாடு, தைரியமாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு பல ட்ரிப்பு யோசிப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், இளைய சகோதரத்துக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், பண வரவுகள், பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. எனினும் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் துட்டு கொடுத்து போகிறீங்களோ இல்லையோ விட்டு கொடுத்து போனால் தான் நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு அவசியம் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். வாக்குஸ்தானத்தில் சந்திரன் 2ஆம் இடத்துல சந்திரன் தான் சந்தேகப்படக்கூடிய மனநிலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தேகங்களை குறைச்சிக்கணும். எமோஷ்னல் டிசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடாது. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவை, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வரும். அதனால் நீங்கள் நிதானமாக ஒரு காரியத்தை செய்யணும். நிதானமாக குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எஸ்பெஷலி கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும், அனுகூலமாக நடந்துக்கணும், சாதகமாக அவங்களுக்கு என்னென்ன அவங்கள்ட்ட எப்போதுமே கொஞ்சம் சாஃப்டாக போகிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா பிரச்சனைகள் அவங்க மூலமாக வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால விடாப்பிடியாக இருப்பாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் விடாப்பிடியாக ஒரு தான் சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிற மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் புரிய வச்சு கொஞ்சம் சாஃப்டாக கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கணும். தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால, கர்மஸ்தானமாகவும் இருக்கிறதுனால தாயார் அதாவது உங்களுடைய மாமியாருடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காலில் ஏதாவது தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலில் சர்ஜரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஏதாவது உடல் கிட்னி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு, இல்லை சளி தொந்தரவு, சைனஸ் ப்ராப்ளம், இல்லை லங் இஷ்யூ, இது மாதிரி ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இமீடியட்டாக ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். இந்த 7 சனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொறுமையாக இருந்து பல காரியங்களை, அதாவது உங்களை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன செய்கிறீங்க, எப்போ செய்கிறீங்க, நம்மள்கிட்ட ஒன்று கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன படுதோ அதுதான் செய்வாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அப்போ நீங்கள் அதெல்லாம் கரெக்டு. ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக செய்கிறதுக்கான மனநிலை, மனப்போக்குங்கிறது கும்பத்துக்கே உண்டான. கும்பம்னா குடத்துக்குள்ளே எட்டி பார்த்தா தான், கையை விட்டு பார்த்தா தான் தெரியும். நமக்கு சாதாரணமாக பார்த்தா தெரியும். அந்த மாதிரி அவங்கள கும்பராசிக்காரர்களுக்கு பலன் சொல்வது கஷ்டங்கிறது ஜோதிடத்திலே உண்டான ஒரு விதி. அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஆட்சி சனியாக இருந்தாலும், தனக்கு ராசி அதிபதி சரியாக இருந்தாலும், சனி பகவான் தான். சனி பகவான் கர்மகாரகன். சனி பகவான் கர்மாவை குறைக்காமல், கர்மாவை கழிக்காமல், கர்மாவை ஒரு ஃபில்டர் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பிளானட் எப்படி யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத எந்த ராசியாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் செவ்வனே செய்வார். நீங்கள் பொதுவாகவே இந்த அன்னதானம் செய்கிறது, ஒரு ஜீவராசிக்காவது உணவளிக்கிறது, ஏழை எளியோர்களுக்கு பார்த்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது, ஊனமுற்றோர்கள், லெப்ரசி பேஷண்ட்டு, அதாவது இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி உதவிகள்லாம் நீங்கள் செய்யும்போது கர்மக்காரகன் தன்னுடைய கர்ம வினைகள் எப்படி குறையும்னு சொல்லிட்டு மகரிஷி அகத்திய பெருமான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் உள்ள மீன்களுக்கு, கோயில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி கொடுக்கும்பொழுது கர்ம வினைகள் குறையும்னு சொல்கிறார். அதே மாதிரி பசுமாட்டுக்கு உணவளிக்கும் போது கர்ம வினைகள் குறையும் அப்படிங்கிறார். அதே மாதிரி பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய பித்ருக்காரியங்கள், பித்ருக்கடன், நீத்தார் கடன் செய்யும்போது கர்ம வினைகள் குறையும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸே முன்னோர்கள் தான். முன்னோர்கள்ட்டேருந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சதுனா தான் தெய்வம் வழிவிடும், தெய்வம் உள்ளே வரும். தெய்வம் வரணுன்னா முன்னோர்களுடைய ஏன்னா முன்னோர்களுடைய ஏக்கமும் முன்னோர்களுடைய வருத்தமும் இருக்கிற பட்சத்தில் தெய்வத்தால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போது தனுஷ்கோடிக்கு முதல்ல அங்கே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணுற பட்சத்தில் முன்னோர்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். நம்மை சார்ந்த முன்னோர்கள் அங்கே காத்து கிடப்பார்கள். அவர்கள் நம்ம அங்கே போய் குளிக்கும்போது நம்ம பின்னாடியே அவங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி
ராமநாத சுவாமி அடுத்த நிலைக்கு கொடுப்பார். மோட்சம் கொடுக்கணும்னா மோட்சம், இல்லை அடுத்த பிறப்பு கொடுக்கணும் அடுத்த பிறப்பு, இல்லைன்னா நம்ம கூடவே வரணும் நம்ம கூடவே. இது எப்படி என்ன கர்மாவோ அந்த கர்மாவை செவ்வனே செய்யக்கூடிய நிலை வந்து பித்ருக்கடன் மூலமாக கிடைக்கும். இதெல்லாம் இந்த கர்மாவெல்லாம் செய்யும்போது சனி பகவான் பித்ரு காரகனே சனி பகவான் தான். அப்போ இந்த ஆன்மீக பயணங்கள், ஏன்னா ஆன்மீக பயணங்கள் நெடுந்தூர பயணங்கள் செய்யும்பொழுது கர்மகாரகன் சனி பகவான் தன்னுடைய கர்மாவை குறைத்து கொள்வதற்கு தயாராக உள்ளார். நீங்கள் பரிகாரம்னு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் பெண்களாக இருந்தால் விரதம் இருந்தால் நல்லது, ஆண்களாக இருந்தால் விளக்கு போடணும். எள்ளு விளக்கு போட்டாலும் சரி, இல்லை நல்லெண்ணெய் விளக்கு போடுற பட்சத்தில் அகல் விளக்கு, மண் அகலில் பஞ்சுத்திரி நல்லெண்ணெய், மண் அகல் பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் இதில் விளக்கு போடணும். சனி ஹோரையில் போடணும். சனி ஹோரையில் போட்டால் ரொம்ப விசேஷம். போடும்பொழுது உங்களுடைய கர்மாக்கள் பெருமளவு குறைக்கப்பட்டு நல்ல விஷயங்கள், பெண்கள் வந்து பெரும்பாலும் எமோஷ்னலாக இருக்கிறதுக்கான அமைப்புகளை சூழ்நிலையில் குறைச்சிக்கணும். சந்திரன் ராகு சேர்க்கை வந்து உங்களை ஈஸியாக வந்து இன்னொருத்தங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள், இன்னசென்ட்டாக இருந்து இன்னொருத்தருடைய பேச்சில் நீங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். சந்திரன் ராகு சேர்க்கை இயற்கையாகவே கனவுகள் ஜாஸ்தியாக வரும், கனவு தொல்லைகள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்றைக்கி மௌன விரதம் 6 to 7, இல்லை மத்தியானம் 1 to 2, இல்லை நைட்டு 8 to 9 இந்த காலகட்டத்தில் மௌன விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மௌன விரதம்னா காலையில் 6 to 7 தூங்கிட்டு 8 மணிக்கு எந்திரிச்சு நான் மௌன விரதம் இருந்தேன்னு சொன்னால் அது கணக்கு கிடையாது. 6 to 7 நீங்கள் எந்திரிச்சிருக்கணும். எந்திரிச்சு முறையாக 1 மணி நேரமாவது இறை சிந்தனையில் இருக்கணும். இறை சிந்தனையில் இருந்தால் தான் மௌன விரதம் கணக்கு. குறைந்தபட்சம் ஒரு ஏதாவது அஷ்டோத்திரம் சொல்கிறது, ஸ்லோகம் சொல்கிறது, இல்லை விளக்கு போடுறது, இல்லை தியானம் பண்ணுறது, இல்லைனா ஸ்ரீநாமத்தை எழுதுறது, இந்த மாதிரி இறை சிந்தனையில் இறை வழிபாட்டில் மௌன விரதம் இருக்கிற பட்சத்தில் சனி பகவான் தன்னுடைய கர்மாக்களை குறைத்து கொள்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவான் நல்ல ஒரு பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய கையில் தான் இருக்குது. கும்ப சனிக்கு 3-7-10 3-7-10ங்கிறது 3ஆம் இடம் தைரியஸ்தானம், 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், பொதுஜன தொடர்புங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க மூலமாக ஆதாயங்களும் கிடைக்கும். பொதுஜன தொடர்பு, ஆதாயம், தொழிலில் முக்கியமான ஒரு பதவி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்களின் A to Z பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு. புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம், சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம், பரிகாரம், பூஜை, பிரசன்னம் மூலமாக செய்வினை, வியாபார முடக்கம், உடல்நலக் கோளாறு, நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் 100% தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி குட்டியும் கிடைக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்களை.